God can create new opportunity and new position for you and you only. இன்னொருத்தருடைய ஆப்பர்ச்சுனிட்டியில உன்னை தூக்கி வைக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி உன்னை கொண்டு வந்து அங்க நிறுத்துவார். ஆமென். இதை நம்புறீங்களா? நான் நம்புறேன். எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நான் 1800 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கலை சார், இப்போதான் பிறந்திருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் தான் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் எனக்காக பிரத்யேகமாக உருவாக்கி வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நினைக்காதீங்க, நிச்சயம் கர்த்தர் மீண்டும் கொடுப்பார். நாலாவது விஷயத்தை சொல்றேன். நாலாவது விஷயம் என்ன தெரியுமா? ஜனங்களை திருப்பிக் கொள்ளும். யோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார், ரெட்டிப்பா. ஆபிரகாம் 318 பேரை கொண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார். தாவீது 400 பேரை கொண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். இன்னைக்கு நான் அஷ்யூர் பண்றேன், பிரச்சனை வராதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா திருப்பிக் கொள்வீங்கன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. இப்போ திருப்பிக் கொள்ளணும்னு ஆசை. எத்தனை பேருக்கு ஆசை? சத்தமா கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லிடுங்க, நிச்சயம் திருப்பிக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. திருப்பி கொள்றதுனாலே சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் தான் திருப்பி கொடுக்க போறாரு. திருப்பி கொடுக்கும் போது குறைவா கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, குறைவா கொடுக்க மாட்டார், நிறைவா தான் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சமாதானம், இது எல்லாத்துலயும் இழந்தது ஒரு விஷயத்தை தாங்க, சமாதானத்தை. இந்த சமாதானத்தை கர்த்தர் நிறைவா நிறைய அள்ளி அள்ளி கொடுக்க போறார். கரங்களை நல்லா தட்டி சமாதானம் உண்டாகட்டும். ஷாலோ. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஷாலோ. தைரியமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கமான், சத்தமா சொல்லுங்க, இன்னும் தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ திருப்பி கொள்ளணும்னா நமக்கு முதல்ல நாலேஜ், அறியணும். என்ன பண்ணணும்? அறியணும். ரெண்டாவது ஞானம் இருக்கணும், விஸ்டம். மூணாவது, இப்போ நீங்கள் திருப்பி கொள்ளணும்னா இந்த 3 விஷயங்களை அப்ளை பண்ண தெரியணும். இந்த 2 விஷயத்தை அப்ளிகேஷன் நமக்கு தெரியணும். என்ன அறிவுனா, என்னத்தை திருப்பி கொள்ளணுன்ற அறிவு தான் நமக்கு. எப்படி அதை திருப்பி கொள்ளணுன்ற அந்த ஞானம், அப்ளிகேஷன், எப்படி நம்ம இதை புரோஜனப்படுத்தி, இந்த வார்த்தையை புரோஜனப்படுத்தி நம்ம திருப்பி கொள்ள போறோன்றது வேணும். அப்போ பிரின்சிபிள்ஸ், சில காரியங்கள் இருக்குதுங்க. வேதத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். நம்ம உலகத்திலிருந்து வேதத்தை பார்க்கறதுனால இந்த வசனம் நமக்கு வார்த்தை எப்படி தெரியுதுன்னா, நல்லா எழுதிக்கிறார் தாவீது, சூப்பர் அப்படின்னு தெரியுது. இந்த கதை பிடிச்சிருக்குது எனக்குன்னு தெரியுது. இது கதையா பார்க்குறோம். இது கதை இல்லை சார், நிஜம். ஆமென். இது சரித்திரம் அல்ல, இது இன்றைய வாழ்க்கைக்குண்டான மேனுவல் புக்கு. ஆமென்னு சொல்லுங்களேன். அப்போ இது நமக்கு எப்படி இதை நம்ம மேற்கொள்ளணும்னா, இப்போ திருப்பி கொள்ளணும்னா ஒரு 4 ரகசியங்களை நான் கற்றுக் கொடுக்குறேன். எப்படி நம்ம திருப்பி கொள்ள முடியும்? 4 ரகசியம். இந்த அறிவும் இந்த ஞானமும் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள நம்மளை கொண்டு போகும். இந்த 4 ரகசியங்களை கற்றுக்கொள்ளும். நல்லா உன்னிப்பாக முக்கியமான நேரத்துக்கு வர போகிறோம். நிறைய ஜெபிக்க போகிறோம் இன்னைக்கு. another 25 minutes I'm going to close the sermon. I want to pray more for you today. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நானே 4 காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறேன். எப்படி திருப்பி கொள்ளணும்? தாவீது திருப்பி கொண்டதை கற்றுக்கொண்டோம். இந்த வாரம் எனக்கு சாட்சிகள் இருக்கும்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு சாட்சி ரெடியாக இருக்குது. உங்களுக்கான சாட்சி ரெடியா இருக்கு. நேரலையில பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகளே, இன்னும் நிறைய சாட்சி உங்க வீட்டுல ரெடியா காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நீங்க தான் திருப்பி கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. உங்க கையில தொடங்கினதை ஆண்டவர் யார் கையில தான் முடிப்பார்? என் கையில முடிக்க மாட்டாரு. உங்க கையை கொண்டே நிறைவேற்றி முடிப்பார். டுடே இஸ் a day of testimonies. கரங்களை நல்லா தட்டி சாட்சிகளுக்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. There are principles of restoration. ஹல்லேலூயா. அதுல முதல் ரெஸ்டோரேஷன் பிரின்சிபல் என்ன தெரியுமா? செல்ஃப் இவால்வேஷன். நீங்க யாரெல்லாம் திருப்பி கொண்டாங்களோ அவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா தன்னை, தாவீது என்ன சொல்றார்? தன்னை திடப்படுத்தி கொண்டார். யோபு ஃபோக்கஸ் பண்ணது மிச்சம் யாரையும் இல்லை, தன்னை ஃபோக்கஸ் பண்ணாரா? லூக்கா 15வது அதிகாரத்துல ஒருத்தன் தன்னையே இழந்துட்டான். பன்னிகள் உண்ணுகிற உணவை உண்டு கொண்டு இருக்கிறான். எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனா வசனம் சொல்லுது, புத்தி தெளிந்து. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 பிரின்சிபல் ஆஃப் ரெஸ்டோரேஷன்ல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, செல்ஃப் இவால்வேஷன். தமிழ்ல என்னமா சொல்றது அதுக்கு? சுய பரிசோதனை. நான் என்ன செய்யணும்? இப்போ நிறைய பேருக்கு நம்ம இழப்புல இருக்கிறோம்,
இழந்து கொண்டு இருக்கிறோன்ற அந்த தெளிவே தெரியாம இழந்து கொண்டு இருக்கிறோம். சில ஃபினான்ஷியல் இதை நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு சில காலங்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்தவே மாட்டாங்க. அவங்க தோத்து போயிட்டாங்க, ஏமாந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம ஏமாந்துட்டோம், நம்ம ஏமாற்றப்பட்டிருக்குன்னே தெரியாது. திரும்பவும் அவங்க சொல்லுவாங்க. இப்போ பேங்கர்ஸ்லாம் நான் பார்த்தேன், எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுங்க. 2013 நான் ஒரு இன்சூரன்ஸ் கட்டியிருக்கிறேன். 2003 மேக்ஸ் நியூயார்க்காப்பா நம்ம கட்டினது, மேக்ஸ் நியூயார்க்கில் ஜெஸி பேரில் 45,000 ரூபாய் கட்டியிருக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது. நாங்கள் மேக்ஸ் நியூயார்க்லேருந்து பேசுகிறோம். வி ஆர் ரெஸ்டோரிங் த ஓல்டு பாலிசி. ரெஸ்டோரேஷன் தான் அவனும் சொல்கிறான். அவன் எனக்கு ஃபோன் பண்ண என்ன சொல்கிறான்னா, வி ஆர் ரெஸ்டோரிங் த ஓல்டு பாலிசி. அதனால் இப்போ என்ன பண்ணோன்னா, புதுப்பிக்கிறதுக்காக ஒரே ஒரு அந்த அந்த இயரோடைய இன்சூரன்ஸ் வேல்யூவை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு நம்பர் ஆகிடும். நம்பர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த காசை வந்து 16 வருஷத்து பலனையும் திருப்பிக்கலாம். அப்போ தான் வந்து இந்த ஸ்பீக்கர் நம்ம வாங்கணும் ஆசையாக இருக்குது. 16 வருஷம் பலன் கட்டினது 45, வரப்போகிறது எவ்வளோன்னா 6,18,000. அடடே, ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை நிறைவான பலனோட திரும்பி தராருன்னு நானும் நினைச்சேன். இப்போ நீங்களாம் நினைச்சீங்க பார்த்தீங்களா? நானும் நினைச்சேன். சரிப்பா இதை கட்டணும், அதுக்கு என்ன கட்டணும், அதுக்குன்னே ஒரு இதெல்லாம் வைக்கிறான். இங்க நல்லா பாருங்க, நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது, ரெஸ்டோரேஷன் ஸ்கேம்ஸ். எனக்கு நடந்ததை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவன் சொன்னா, இதை நீங்க கட்டினதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு இது அப்படியே கொடுத்துருன்னா 6,18,000 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இப்போ அடுத்த 3 வருஷத்துக்கும் நீங்க கட்டிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு உண்டான அந்த வேல்யூ, அந்த 3 வருஷத்து வேல்யூ இல்லைன்னா 1,48,000 ரூபாவை நீங்க சேர்த்து இப்போ கட்டிட்டீங்கன்னா கரெக்டா 180 நாள்ல உங்களுக்கு 16 லட்சத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கணக்கு இருக்கு, இந்த புக்ல எழுதி வச்சுக்கிறேன் நான். அவன் சொன்னது நான் ரொம்ப லிசன் பண்ணுவேன். உட்காந்து கேட்டா அப்பதான் தெரிஞ்சுது நம்மளை ஆசையை தூண்டுறாப்புல தம்பி அப்படின்னு தெரிஞ்சுது. நம்மள என்ன பண்றாப்புல ஆசை, நம்ம சைடில் எப்படி அந்த 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 ஷாக்ல ஒரு நிமிஷம் நம்ம அமைதியாக இருந்தோம் பார்த்தீங்களா? அந்த ஷாக்ல அவன் பேச ஆரம்பிச்சான். சார் 16 lakhs சார். எவ்வளோ சொன்னா? புத்தி அப்போ என்ன ஆகுதுன்னா அலப்பாயுது. இப்போ இது ஒரு ஸ்கேம் எனக்கு நடந்தது சொன்னேன். நான் கட்டல, அது புத்தி தெளிஞ்சிடுச்சு எனக்கு. என்னாச்சு புத்தி சொல்லுங்க? நம்ம வந்து இளையகுமாரன் புத்தி தெரியாம நடந்துக்குன்னா நம்ம சொன்னல. இப்போ இன்னொரு ஸ்கேம் சொல்றேன். என்னுடைய தம்பி, நம்ம புள்ள ஆர்க் புள்ள தான், அவர் வந்து வேலை தேடி நிற்கிறாப்புல. அவருக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் பெருசாக இல்லை, 4,500 ரூபாய் இப்போ கட்டினீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷனை நாங்கள் உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுவோம், ஒன்லி 4,500 இப்போ கட்டுங்க சார். தம்பிக்கு என்ன பண்ணுறது, உயர்வுக்கு போனோம்ல, ஆண்டவர் ஒரு கதவை திறந்து விட்டார். எப்பத்தான் வாசல் திறந்துச்சு, எங்கேருந்து? குலுகுலு கூகுள்லேருந்து வந்துக்குது. சோத்திரம், குலுகுலு கூகுளில் வாசல் திறக்கப்பட்டுச்சு. ஆளு லூயா ராபா காலா ராதா 4,800 ரூபாய் கட்டி போட்டோம். கட்டினதுக்கு அப்புறம் சொல்கிறான், பேக் எண்ட் வெரிஃபிகேஷனுக்கு 29,300 ரூபாய் கட்டுன்றான். 4,800 ரூபாய் போனதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளைக்கு புத்தி தெளிது. இது ஒரு ஸ்கேம். நான் நடப்ப சொல்றேன். வெறும் 2 லட்சம் ரூபாய் நீங்க கட்டிட்டீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ்ல உனக்கு வேலை. ஜஸ்ட் 2 lakhs. இதெல்லாம் நான் வந்து பொய் சொல்லல, நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஜஸ்ட் 2 lakhs. ஏம்மா நீ இந்தியன் ரயில்வேக்கு போனேன்னா எங்கம்மா உனக்கு வேலை, எப்படிமா போ? அதெல்லாம் தெரியாது சார். 2 லட்சம் ரூபாய் கேட்டாங்க, குத்துட்டேன். எனக்கு வேலை, நான் போறேன், மும்பைக்கு போறேன். எங்கம்மா போனேன்னா இங்கே தான் முடிச்சூரில் தான் சுற்றி நிற்கிறாங்க இன்னமும். 2 லட்சம் ரூபாய் போயே போச்சு. இட்ஸ் கான், போயிந்தி. இட் இஸ் ஆல்சோ அ ஸ்கேம். புத்தி நமக்கு தான் தெளியணும். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. நான் திரும்பி சொல்ல வர்றது என்னன்னா, செல்ஃப் இவால்வேஷன். நான் என்ன இழந்திருக்கிறேன் கணக்கு போடுங்க. இந்த வருஷத்துல நீங்க இழந்தது எதெல்லாம்? புத்தி தெளியட்டும். எதெல்லாம் இழந்திருக்கிறேன் நமக்கு தெரியணும் சார். எனக்கு அந்த செல்ஃப் இவால்வேஷன் நான் என்ன செய்ய போறேன் இப்போ? நம்ம சொல்றோம் அவன் பாவத்துக்கு மட்டும் தானே அவனை சொல்றோம். இன்னும் புத்தி தெரியாம எவ்வளவு விஷயத்தை இழப்பீங்க சார்? நான் கேட்கிறேன்.
நம்ம புத்தி தெரியாம நம்ம இழந்ததுக்கு யாரையோ காரணம் காமிச்சிட்டு இருக்கிறீங்க. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க மாமியார், எங்க அத்தை, எங்க ப்ரொஃபஸர், எங்க சார், எங்க ஆபீசர், எங்க பாஸ், கோஸ். இந்த ஆங்கிள் பார்ப்பேன், புத்தி தெளியட்டும். இந்த ஒரு 7 years மட்டும் நம்ம பின்னாடி போலாமா? இன்னையிலிருந்து 7 years நம்ம பின்னாடி போலாம். I want you to calculate and self-evaluate last 7 years what you have lost. புத்தி தெளியட்டுமே. நான் சொல்றது நல்லா விளங்குதா உங்களுக்கு? நம்மளுக்கு எத்தனையோ ஸ்கேம்ல நம்ம சிக்கி இருக்கிறோம். பல ஸ்கேம், ஊழியத்துலலாம் ஸ்கேம் இருக்குது, நிறைய ஸ்கேம் இருக்குது. எனக்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க, பாஸ்டர் பயங்கர பெத்த ஊழியம் பாஸ்டர், ஆந்திரால 1 lakh people கூட்டி சேர்த்துலாம் பாஸ்டர், வந்துருங்க பாஸ்டர். ஒரு 2 lakhs செலவாகும் பாஸ்டர். தேங்காய் பத்தை வாங்குறதுக்கு கூட போக மாட்டேன் நான். ஸ்கேம். புத்தி தெளிவிட்டு. லாஸ்ட் 7 years I want you to write this. இது உங்களுக்கு நீங்களே SMS அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம். தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. புத்தி தெளிவிட்டு இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்களேன். உங்களுக்கு நீங்களே மெசேஜ் அனுப்பலாம். தாவீது தன் ஆத்துமாவை நோக்கி சொன்னது போல நீங்கள் உங்களுக்கே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புக்கலாம். நீங்கள் உங்கள் பேரை போட்டிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை போட்டிங்கன்னா வரும், ஓப்பன் ஆகும். அதுக்கு சொல்லுங்கள் புத்தி தெளிவிட்டுன்னு அனுப்பிச்சிங்க. அது புத்தி தெளிவிட்டுன்னு அனுப்பும் போது நம்பர் 1 என்ன தெரியுமா தெளிய போகுது? நீங்கள் லாஸ்ட் 7 years வாட் யூ ஹேவ் லாஸ்ட். தம்பு என்னடா இழந்த 7 வருஷத்தில்? மூப்பனார் என்ன இழந்திருக்கிறீங்க? கணக்கு போடலாம். ஏன்னா ஒன்றுத்தையும் விடக்கூடாதுன்னு சாமி சொல்லிக்கிறார். Let's evaluate and self-evaluate what we have lost for 7 years. ரெடி ஆயிட்டீங்களா? பக்கத்தில் பார்த்துங்க, ரெடி ஆயிட்டீங்களா? 7 வருஷத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் தெரியும். மொத்தமாலாம் வேணாம் சார், கொஞ்சத்துக்கு போகலாம் சார். 7 வருஷம் தான் மைண்டில் கொஞ்சம் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததெல்லாம் தெரியாது. ரொம்ப ரொம்ப இருக்குது. லிஸ்ட் எடுத்தால் எக்கச்சக்கமாக இருக்குது. என் கண்ணிலே நான் ஒரு லிஸ்ட் எடுத்தேன். இன்னைக்கு ஒரு லிஸ்ட் எடுத்தா ஐயோ ஆருக்கு கட்டி முடிச்சிடலாம், அவ்வளோ இருக்குது லிஸ்ட்டு. ஆருக்க கட்டியே முடிச்சல, அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது. 4 பேரை தூக்கின்னு வந்தாலே சோத்திரம். 7 வருஷத்துக்கு திரும்பி போக போகிறோம். We are going to restore something and self-evaluate and we are going to identify the scams and schemes of evil doings against us. நமக்கு தெரியாமையே இது நல்லவன், இவன் நல்லவரு அப்படின்னு நினச்சின்னு, இவர் நல்லவரு, இவர் வல்லவரு. அதுதான் சரியான திருட்டுக்கொட்டு, சரியான திருட்டுக்கொட்டு. நம்பாதீங்க. நம்மளை பார்த்ததுமே ஹோய் உங்களை தான் நினச்சிக்கிட்டே இருந்தான்னு சொல்கிறேன்னா அவன் தான் பொய்யன். அவனை நம்பாதீங்க. சோத்ரம். நம்பர் 1 சொல்லிட்டேன். நம்பர் 1 என்ன தெரியுமா? செல்ஃப் இவால்வேஷன். நம்பர் 2 சொல்கிறேன், கவனிச்சுங்க. என்ன தெரியுமா? நீங்கள் திருப்பி கொள்ளணும்னா வருஷமாக இருக்கட்டும், வருஷங்களாக இருக்கட்டும், இல்லை பொருட்களாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், போன வாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை இழந்து போன ஜனங்களாக இருக்கட்டும், நீங்கள் திருப்பி கொள்ளணும்னா ஒன்றே ஒன்று தாங்க. 2வது விஷயம் என்ன தெரியுமா? உடைக்கப்பட்ட ஆண்டவர் திருப்பி கொடுத்துருவாருங்க. நொறுங்குண்ட இருதயத்தை அவர் ஒருபோதும் புறக்கணியார். சங்கீதம் 51:17 வாசிங்களேன். சங்கீதம் 51:17. ஆண்டவர் எல்லாத்தையும் இன்னைக்கு திருப்பி கொடுக்க போகிறார். நம்ம உடைக்க போகிறோம், நம்ம இருதயத்தை உடைக்க போகிறோம். நம்ம தெரிஞ்சிடுச்சு, இப்போ இந்த ஸ்கீம் தெரிஞ்சிச்சு. லாஸ்ட் 7 yearsல இழந்து போனதெல்லாம் தெரிஞ்சிடுச்சுல்ல. தெரிஞ்சிச்சுன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? வந்துடும் வராது. எப்படி வரன்றது சொல்லித்தரேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஆமா. தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதமான ஆவிய நீர் புறக்கணி. நல்லா கவனிச்சுங்க. ஒடுக்கப்படுகிறவனுடைய ஒடுக்குதல அவர் அற்பமா என்னாது இருக்கிறாருன்னா, நீ ஒடுக்கப்பட்டனா உன் இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்துல உட. நான் பார்த்துக்கிறேன், எங்கெங்கேயோ யாரையாவது பார்த்துட்டாங்கன்னா ஓன்னு அழுதுடுறான். நம்ம ஜனத்துக்கு அழுறதுக்கு கற்றுக் கொடுக்கவே வேணாம். டிவியை பார்த்து ஓன்னு அழுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த காக்கா முட்டைன்னு ஏதோ ஒன்று யாரோ பார்த்துட்டு ஓன்னு அழுதுருந்தாங்களாம். ரொம்ப நேரம் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க காக்கா முட்டைன்னு ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஓன்னு உடஞ்சி அழுதுகினே இருந்தாங்களாம். இன்னைக்கு நாடகத்தை பார்த்து ஓன்னு அழுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என்கிட்ட ஒருத்தவங்க ஜெபிக்கிறதுக்கு வந்தாங்க. சொன்னாங்க, பாஸ்டர் இந்த அம்மா இந்த நாடகத்தில் வர கேரக்டராகவே மாறி அவங்க வீட்டில் இருக்கிற இந்த கேரக்டர்ஸை அந்த கேரக்டரோட கம்பேர் பண்ணி ஓன்னு அழுதுனுக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல.
ஏம்மா அது காசு கொடுத்து நச்சுன்னுக்குது, உனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை, நான் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. எதுக்கு அழணுன்ற இதுவே கிடையாது. நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் விட்டு கொடுக்கறதே இல்லை. இன்னைக்கு நீங்கள் ரெஸ்டோர் பண்ணுமா, நீங்கள் திருப்பி கொள்ளணும்னா வருஷத்தை, பொருளை, உன்னுடைய உறவை, உன்னுடைய வாய்ப்பை, உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நீ திருப்பணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அழணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, யார் யார்கிட்டயோ எங்கேயோ போய் காத்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ கேட்க போகிறோம். அப்படியே கேளுங்களேன். ஆண்டவரே, தாவீது தன்னுடைய அபிஷேகத்தை, தன்னுடைய வல்லமையை, தனக்கென்று கொடுத்த அந்த மகிமையை திருப்பி கொள்றதுக்கு அவருடைய இருதயத்தை உடைச்சு ஆண்டுடைய சமூகத்தில் அழுதார். இன்னைக்கு நீ எதெல்லாம் திருப்பி கொள்ளணும்னு நினைக்கிறியோ நீங்கள் ஜெபிங்க. எனக்காக எங்கள் அம்மா அழுதாங்க சார், நான் சொல்கிறேன், எனக்காக எங்கள் அம்மா அழுததுனால தான் இன்னைக்கு என்னை திருப்பி கொண்டு நாங்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ ஊழியத்துக்காக நாங்கள் அழுது கொண்டு இருக்கிறோம். அழுகிற ஒன்னொன்னுத்துக்கும் கர்த்தர் திருப்பி கொடுக்குறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ உங்க இருதயத்தை உடைக்க உங்க இருதயத்தை உடைங்க. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்களேன். இயேசுப்பா, இந்த இழப்பை என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. I just surrender myself to you, Lord. Yes. நான் நிறைய இழந்துட்டேன்ப்பா. தாவீது அந்த 51வது சங்கீதத்துல அவர் இழந்த தேவ உறவு, அவர் இழந்த அந்த ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவை ரெஸ்டோர் பண்ணணும்ட்டு அப்படியே உடையிறாரு. அந்த உடைஞ்சு போனது தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. இன்றைக்கு டோன்ட் லெட் யுவர் ப்ரைட் டேக் அப் திங்ஸ் இன் ஹேண்ட். இன்னைக்கு என்னுடைய பேங்க் பேலன்ஸ், இதை நான் இழந்ததை நான் திருப்பிப்பேன் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வேணாம். என்னால் முடியல ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம் செய்யணும்னு சொல்லி நாம நம்ம உடைஞ்சா போதும், ஆண்டவர் திருப்பி தருவார். உடைந்து போனேன் நான், உம் கரத்தில் எடுத்தீரே, உம் அழுகை எல்லாமே உம் கணக்கில் வைத்தீரே. உடைந்து போனேன் நான், உம் கரத்தில் எடுத்தீரே, என் அழுகை எல்லாமே உம் கணக்கில் வைத்தீரே. உமக்கேற்ற பாத்திரமாய் மீண்டும் உருவாவே, கணக்கில் உள்ள கண்ணீருக்கு பலனும் நான் பெறுவே. உமக்கேற்ற பாத்திரமாய் மீண்டும் உருவாவே, கணக்கில் உள்ள கண்ணீருக்கு பலனும் நான் பெறுவே. அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை உடைத்தாள். யாபேஸ் கர்த்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை உடைச்சான். எசேக்கியா கர்த்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை உடைச்சான். நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் உடைச்சோன்னா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நான் எனக்கு 100 சாட்சி என்னால் சொல்ல முடியும். 100 சாட்சி. நான் யார் சமூகத்துலையும் அழுவுறதே கிடையாது. முந்திலாம் அழுவேன், புலம்புவேன், போராடுவேன். இப்போல்லாம் அங்கெல்லாம் கிடையாது. நேராக கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சொன்ன அதை செஞ்சு நாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் அழுவுறேன் ஆண்டவரே, மனுஷன்கிட்ட நான் அழுவது இல்லை, மனுஷன் முகத்தை பார்ப்பதில்லை. எசேக்கு அங்கே கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து மிகவும் அழுதான்னு சொல்கிறான். மனுஷனை பார்த்து அழலைன்னு அர்த்தம். அப்போ யாரை பார்த்து தான் அழுதான் தெரியுமா? கர்த்தரை பார்த்து. கரங்களை உயர்த்தி, உம்மை பார்த்து நான் அழுகிறேன் ஆண்டவரே, உம்மிடமாய் நான் திரும்புகிறேன் ஆண்டவரே, என்னுடையது எல்லாத்தையும் நான் திருப்பி கொள்ளணும், என் ஜனம் வாய்ப்பை திருப்பி கொள்ளட்டும், வருஷத்தின் நிறைவான பலனை ரெட்டிப்பா திருப்பி கொள்ளட்டும், சமாதானத்தை ஆண்டவரே திருப்பி கொள்ளட்டும், ஆண்டவரே ஜனத்தை திருப்பி கொள்ளட்டும், உடைந்து போயிருக்கிற உறவுகளை திருப்பி கொள்ளட்டும். அப்பா எங்களை உடைக்கிற ஆண்டவரே நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாம். சொல்லுங்க, நீங்க தான்ப்பா எல்லாம். நான் உடைக்கப்படுவது உம் சித்தம் என்றார், உடைகிறேன் ஐயா உம் சித்தம் நிறைவேற்ற. நான் அழுவது உம் சித்தம் என்றார், அழுகிறேன் ஐயா உம் சித்தம் நிறைவேற்ற. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை உடைச்சு பாருங்களேன், நீங்க திருப்பி கொள்வீங்க. தம்பி அப்படியே ஏஞ்சின்னுல. இந்த தம்பி கிட்டத்தட்ட 1.5 மாசமா இங்கே வரார்.
திரும்புங்கப்பா, அவரை காமிங்க. 1.5 months உடஞ்சி போயிடுச்சு அவருடைய குடும்பம், உறவு, கஷ்டங்கள், நிறைய போராட்டம். சொல்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவருக்கு இந்த ஊர் கிடையாது, இங்கே சொந்தக்கார வீட்டில் வந்து தங்கி இருக்கிறார், இங்கே ஆறுக்கு வந்துட்டு இருக்கிறார். உடஞ்சி போய் தான் இங்கே வந்தார். ஆனால் இன்னைக்கு அவர் சமாதானத்தை திருப்பி கொண்டு இருக்கிறார். இரவில் தூக்கமே கிடையாது. திருமணமாகி மனைவியோடு கூட சண்டை போடணும்னு விருப்பம் இல்லை. ஆனால் அவருக்குள்ள ஒரு கோபம், எரிச்சல் வந்துச்சுன்னா சண்டை போட்டுடுறாரு, மரியாதை இல்லாமல் நடத்திடுறாரு. அவருக்கு நல்லா தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சமாதானத்தை அவர் திருப்பி கொண்டார், அந்த உறவை திருப்பி கொண்டார். ஆஃப்டர் 1 month he met his wife லாஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி. ஆமாம், சமாதானத்தோடு கூட அவரும் ஒரு மனைவியும் ஒன்றாய் காரில் பயணித்து சந்தோஷமாக இணைஞ்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும். He has restored his peace. இந்த வார்த்தைக்கு அவர் தான் சாட்சி. ஆமென். அப்போ அவருக்கு நான் சொன்ன வார்த்தை, அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கும் சொல்கிறேன். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். நான் அன்னைக்கு சொன்னேனா இல்லையா தம்பி? அதுக்கு அடையாளமாக தான் இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு உறவு திரும்பிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ பிள்ளை பிறக்க போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் நன்மை நடக்க போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் உயர்வு கிடைக்க போகுது. சொந்த வீடை இதே பட்டணத்தில் கட்ட போறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். சகலத்தையும் திருப்பிக் கொள்றதுக்கு ஒரு அடையாளம் இங்க ஏற்கனவே நடந்துருச்சு. இன்னும் அநேக சாட்சிகள் எழுப்ப போகுது. கரங்களை தட்டி எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் அழுவுங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்கிட்ட அழுது ஜெபம் பண்ணார். இங்கதான் அழுது உடஞ்சான். எனக்கு யாரும் இல்லைண்ணா, இங்க யாரும் கிடையாது. ஆண்டவர் தான் நம்பி வந்திருக்கிற, வேற வழியே கிடையாது, என்னை காப்பாத்துங்க. பல வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தை பல வருஷம் முடிஞ்சதான் இங்க இருப்பார். கேளுங்க, உங்க சாட்சியை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்க, நீங்க திருப்பிக் கொள்வீங்க. ஆமேன்னு சொல்லணும். உடஞ்சார், கர்த்தர் மீட் எடுத்தார். மூணாவது 2 விஷயத்தை பார்த்துட்டோம். மீட் எடுக்கணும்னா நம்பர் 1 என்ன சொன்னேன் சொல்லுங்க? செல்ஃப் இவாலுவேஷன், சுய பரிசோதனை. எங்க நம்மளுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு லாஸ்ட் 7 years கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் திருப்பி கொள்ளலாம். சரிங்களா? செல்ஃப் இவாலுவேஷன். நம்பர் 2 சொன்னேன். என்ன சொன்னேன்? பிரேக் டவுன். உடையணும். அவனுடைய சமூகத்தில் உடைங்க. அவருடைய சமூகத்தில் நீங்க உடைஞ்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே விட மாட்டீங்க. எல்லாத்தையும் நீங்க திருப்பிக் கொள்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் உடைக்கப்படும் பொழுது எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது என்ன தெரியுமா? நம்மோடு கூட போராடுறத நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு கொஞ்சம் உயர்வான ஞானம் வேணும். ஏன்னா சாதாரண பிரச்சனை உங்களோட கூட போராடல. ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் சில ஆவிகள் இருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் நீங்க இழப்புக்கு பின்னாடியும் சில சூழ்ச்சிகள் இருக்கிறது. ஆவிக்குரிய சூழ்ச்சிகள், போராட்டங்கள். இதுக்கெல்லாம் ஹையர் லெவல் ஆஃப் விஸ்டம், நாலேஜ் நமக்கு வேணும். உயர்வான ஞானம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல பொதுவாக இருக்கிற பிரச்சனைகள் மோஸ்ட்லி எங்க இருக்குன்னா ஃபினான்ஸ். சத்துரு எங்க கை வைக்கிறான்னா ஃபினான்ஸ்ல கை வைக்கிறான். 2வது ஹெல்த்ல கை வைக்கிறான். 3வது நிறைய இருளின் அதிகாரங்கள், டிமானிக் அப்ரஷன் நமக்கு இருக்குது. நிறைய இருளின் அதிகாரங்கள் நம்மள போராடிக்கிட்டு இருக்குது. இந்த போராட்டத்தை தான் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு தெரியணும்னு சொன்னா சில காரியங்களை அறிய வேண்டிய பிரகாரமாய் நம்ம அறியணும். ஒரு 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தின் 2வது வசனம் சொல்லுது, ஒருவன் தனக்கு அறியுவேன் என்று அறிஞ்சிருப்பான்னா அறிய வேண்டிய பிரகாரமாய் அவன் அறியவில்லைன்னு வசனம் சொல்லுது. வாசிங்க. 1 Corinthians chapter 8 and verse 2. நான் முடிக்க போறேன். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஆமென். சில விஷயத்தை நம்ம திருப்பிக் கொள்றதுக்கு முதல்ல நான் சொன்னேன், செல்ஃப் இவாலுவேஷன் பட்டியும் திருப்பிக் கொள்ள முடியல. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதும் போராடி ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்றதுக்கு உண்டான அறிவை நம்ம வளர்த்துக்கணும். இப்போ லெமன் ஜூஸை பாலில் கலந்து ஒரு மில்க் ஷேக் எத்தனை பேர் குடிச்சிருக்கிறீங்க? சூப்பராக இருக்கும். ஏதாவது சொல்லுங்களேன். குடிக்கவே முடியாது அப்படி. ஏன்னா பாலில் லெமனை கலந்த உடனே பால் திரிஞ்சிரும். இது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ யூடியூப்ல ஒருத்தன் அதை காமிச்சு மில்க் ஷேக் லைம் சூப்பர் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொன்னான்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியணும்.
நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். இந்த மாதிரி நம்மளுக்கு எதிரடியாக நிறைய போராட்டங்கள் பிசாசு வச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஒரு தடவை தோக்கலாம் சார், ஒரு தடவை ஏமாறலாம், தப்பு கிடையாது. ஒரு முறை இழக்கலாம், தப்பு கிடையாது. இன்னொரு முறை இழக்க கூடாது. கூடாது. ஒரு முறை விழலாம், திரும்பி விழுந்த இடத்துலயே உட்காந்துக்கிறேன்னா இட் இஸ் எ சாய்ஸ். ஆமென். ஒரு முறை இழந்துட்டோமா இல்லையா? நிறைய இழந்துட்டோம். ஆனால் திரும்பி இழக்கக்கூடாதுன்னா எங்கே நம்ம ஃபினான்ஸில் இழந்துருக்குறோன்னா, ஃபினான்ஸை குறித்து வசனம் என்ன சொல்லுது? ஃபினான்ஸை குறித்து ஏற்கனவே படிப்பினைகள் என்ன இருக்குது? ஏற்கனவே தோத்தவன் நிறைய பேர் இருக்கிறான், திரும்பி ஜெயிச்சவன், தோத்து ஜெயிச்சவன். நம்ம யாரை படிக்கணும்னா வாழ்ந்து கேட்டவங்களை படிச்சிடக்கூடாது. வாழ்ந்து கெட்டு மீண்டும் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை படிங்க. ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட், ஸ்டடி பீப்புள். எங்கே தோற்று போயிருக்கிறோம் உங்களுக்கு தெரியுதுல்ல? தோற்று போயிருக்கிறோம், எங்கேயோ தோற்று போயிருக்கிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சியில் அப்படியே நல்லா சர்றன்னு மேலே வந்த நவம்பர் மாதம் பார்க்கணும் ஆர்க்க, அப்படியே பீக்கில் இருக்கும். பிப்ரவரி பார்க்கணும் ஆர்க்க, இன்னொரு பீக்கில் இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ ஒரு இடத்துல திரும்பி நம்ம தோத்துட்டோம்னா எங்கே தோத்தோம், ஏன் தோத்தோம், எப்படி தோத்தோம், எதனால் நம்ம ஏமாந்தோம், எதனால் இழந்தோன்றதை நம்ம ஸ்டடி பண்ணலாம். பொருளை இழந்திருக்கிறோம்னா ஏன் இழந்திருக்கிறோம்? ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. நம்பர் ஒன்று அறியாமையில் இழக்கலாம், ரெண்டாவது கீழ்ப்படியாமையில் இழந்திருக்கலாம், மூன்றாவது இருளின் அதிகாரத்தில் இழந்திருக்கலாம். எதில் இழந்திருக்கிறோம்? இது மூணில் தான் இழந்திருப்போம். எதில் இழந்தோம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இழந்தது நான் இல்லை, இழந்தது யாரு? அப்போ நீங்கள் தான் படிக்கணும். ஒரு தடவை தோத்துட்டோம்னா திரும்பி நம்ம அதே இடத்துல தோக்க கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஜெபிக்க போறோம். கர்த்தர் அந்த உயர்வான ஞானத்தை, இந்த வார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த உயர்வான ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நல்லா கை தட்டி பாடிட்டு போறதுக்கு மட்டும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் சகல ஞானத்திலும் சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ரபா காலா ரபா. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ராகா தடா ரபா. சகல ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்போ நான் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் நான் அறியல ஆண்டவரே. இந்த வசனத்தை நீங்கள் போய் வீட்டில் திரும்பி வாசிச்சு பாருங்க. நான் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியல. சில பிரச்சனைகளை நான் பார்க்குறேன், புதுசாக இருக்குது. சில பிரச்சனைகள் நான் பார்க்குறேன், வித்தியாசமாக இருக்குது. சில ஜனங்களை நான் பார்க்குறேன், வித்தியாசமான போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறாங்க. அது நியூ, அது புது பிசாசு. பழைய பிசாசு தானையா? ஆண்டவருடைய ஆவியானவர்கிட்ட கேட்பையா, கரங்களை உயர்த்தி கேளுங்க. அப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, உயர்வான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய இடத்துல நான் உடைகிறேன் அப்பா, என்னை செல்ஃப் எவாலுவேட் பண்ணுகிறேன் ஆண்டவரே. எனக்கு உயர்வான ஞானத்தை நீங்க தான்ப்பா கொடுக்கணும். Holy Spirit will give me the heavenly wisdom. ஆமென். திருப்பிக் கொள்ளுகிற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுகிற ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நாலாவது லாஸ்ட் ஒன் திங். இப்போ நம்ம சொல்லிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சங்கீதம் 34:17 வாசிச்சர்ல நாலாவது ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கிறார். நல்லதான் இருக்குது. சொல்லுங்களேன், நல்லதான் இருக்குது. நல்லதா இருக்கு. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறாருன்றது நல்லதா தான் இருக்குது. சூப்பர்ல. ஆனா அவர்களுடைய எல்லா உபத்திரவங்கள் வரும்போது அப்ப நீதிமானுக்கு பிரச்சனை வராதுன்னு ஆண்டவர் அஷூரன்ஸ் கொடுக்கல. மனுஷனா இருந்தாலே நமக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனா பாருங்களேன், நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா there is something called pray the prayer of restoration. ஆமென். ரெஸ்டோரேஷனுக்குன்னு ஒரு ஜெபம் இருக்குது. யுத்தத்துல தரப்புல நின்று ஜெபிக்கணும். எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் தாவீது சொல்றாரா இல்லையா? இரக்கம் செய்கிற வரைக்கும் நாம விடுவதில்லை. Pray the prayer of restoration. நீதிமான் எல்லா உபத்திரவங்களுக்குள்ள இருந்தோம் கர்த்தர் நீக்கி விடுவார்னா கர்த்தர் உன்னை விடுவிப்பார்னு அர்த்தம். ஆமென். நீதிமான ஆண்டுடைய சமூகத்துல போய் நிற்போம், திருப்பிக் கொள்வோம். நம்ம திருப்பி கொண்டே ஆகணும். என் ஜனம் திருப்பி கொண்டே ஆகணும். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். சில உறவுகள் ரொம்பவும் வியாதியில போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய போராட்டம். ஏன்னா இந்த சரீரம் அவர் ஆளுகை செய்கிற ஆலயம். இந்த ஆலயத்தை பலவீனப்படுத்தணும்ட்டு சத்துரு நிறைய வியாதியை கொடுத்துட்டு இருக்கிறான். நிறைய வியாதிகளே இல்லை. ஆமென்.
இயேசுவானவர் எரிகோல இருந்து வந்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு குருடன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், எனக்கு இரக்கம் செய்யும் தாவீதின் குமாரனேன்னு கத்துறான். எல்லாரும் அடக்கினாலும் திரும்ப என்ன தெரியுமா சொல்றான், எனக்கு இரக்கம் செய்க. ஆண்டவர் என்ன தெரியுமா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவனுக்கு சுகப்படுத்தினார். God restored his eyesight. இன்னைக்கு பார்வை இருந்தும் குருடர்களா இருக்கிற நிறைய பேர் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை பார்க்கிற பார்வை இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். God is going to restore everything. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் அவைகள் அனைத்திலும் இருந்த கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமென். நாலு காரியத்தை கத்துக்கொண்டோம். கர்த்தர் எல்லாத்தையும் திருப்பி கொள்ள போகிறார். தாவீதுக்கு சொன்னதை தான் நமக்கு சொல்றார், சகலத்தையும் ஒன்றும் குறையாமல் நீ திருப்பிக் கொள்வாய். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த வார்த்தையை அறிக்கிடுங்க, சகலத்தையும் ஒன்றும் குறையாமல் நான் திருப்பிக் கொள்வேன். ஓ, வருஷங்களா இருக்கட்டும், நேரமா இருக்கட்டும், ஓ பொருட்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், உங்களுடைய ஹெல்த்தா இருக்கட்டும், வாய்ப்பா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம திருப்பிக் கொள்வோம். யாரெல்லாம் திருப்பிக் கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் எழும்பி நின்று, அப்பா நான் திருப்பிக் கொள்ளுகிற வல்லமை எனக்கு கொடுங்கப்பா, திருப்பிக் கொள்ளுகிற பலன். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர் இடத்துல செபிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுகிற பலன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை கர்த்தர் மாற்ற போகிற சில அற்புதங்களை பரலோகம் செய்ய போகிறது. ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி இன்னைக்கு இருக்க போகுது. ஓ, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். எழும்பி நின்று அப்பா திருப்பிக் கொள்ளுகிற வல்லமை. உங்க பேக், செல்போன் எல்லாத்தையும் கீழே வச்சிருங்க. அப்பாவுடைய முகத்தை பாருங்க. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். ஓ, கமான் கமான் கமான். வாய்களை திறந்து சோத்திரம் பண்ணுங்க. ஜெசிமா மேல வந்துருங்க. ஒருமனப்பட்டு ஜனங்களை பிளஸ் பண்ண போறோம். ஒருமனப்பட்டு ஜனங்களை பிளஸ் பண்ண போறோம். இந்த நேரம் உங்கள் அற்புதத்தின் நேரம். இந்த நேரம் நீங்க திருப்பிக் கொள்ளுகிற நேரம். வியாதியா இருக்குதுன்னா எங்க வியாதி உங்க கரங்களை வைங்க. ஆமென். ஓ, இழந்து போன வருஷங்களா இருந்துச்சுன்னா ரெட்டிப்பான பலனை கர்த்தர் தரப்போகிறார். ஓ, எல்லா ஆண்டவரை நோக்கி திரும்ப போகிறோம். உங்க இருதயத்தை உடைங்க. நொறுங்குண்ட இருதயம் உங்க இருதயத்தை மாற்றுங்க. ஓ, என் ஆவியானவர் இந்த இருதயத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். God is going to restore everything. ஓ, restore everything. எல்லாவற்றையும் நிச்சயமா சொல்றேன், நிறைவான பலனை நீங்க பெற்றுக்கொள்ள தான் போறீங்க. என் ஜனம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தான் போகுது. இந்த ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்த தான் போகிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் கனப்படுத்த தான் போகிறார். ஓ, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பேசுனதுனால தைரியமா பேசுகிறேன். ஓ, நான்கே வழிகள் தான். நம்பர் ஒன் கர்த்தருடைய சமூகத்துல ஓ உங்களை சுய பரிசோதனை பண்ண போறீங்க. செல்ஃப் இவாலுவேட் பண்ண போறீங்க அவருடைய சமூகத்திலே. நம்பர் 2 உங்களை உடைக்க போறீங்க. நம்பர் 3 ஹையர் நாலேஜை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஓ, உங்க பிரச்சனைக்கு உண்டான காரணம் என்ன, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த இழப்பு என்பதை நீங்க உயர்வான சிந்தனையோடு கூட கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ள போறீங்க. நம்பர் 4 pray the prayer of restoration. ஜெபிக்கிற நீதிமானுடைய ஜெபம். ஓ, அவருடைய சமூகத்துல எட்டும் எனக்கு திருப்பிக் கொள்ள ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம். சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம். உம்மை விட்டா எனக்கு வேற வழி கிடையாது. எனக்கு என்ன ஆசை தெரியுமா, என் குடும்பங்க கடந்த 7 வருஷமா இழந்த எதுவா இருந்தாலும், கடந்த 7 வருஷமா இழந்த எதுவா இருந்தாலும், no matter what it is, yes appa, I want my families to restore. amen. And this is a promise that God has given to us. இந்த வருஷம் நமக்கு என்ன சொன்னார்னா, I will establish you. நான் உங்களை நிலைநிறுத்துவேன் இந்த வருஷம் சொல்லிட்டேன். நன்றி அப்பா. இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. இனி நீங்கள் பிடுங்கப்படுவது இல்லை. இனி நீங்க சிறுமைப்படுத்தப்படுவது இல்லைன்னா இழந்த எல்லாத்தையும் நம்ம திருப்பி கொண்டே ஆகணும். இது உங்களுடைய விண்ணப்பம் மாத்திரம் இல்ல, நம்ம குடும்பத்துடைய விண்ணப்பம். எங்களுக்கு இரக்கம் மாத்திரம் செஞ்சிருங்கப்பா. ஆண்டுடைய சமூகத்துல உங்க இருதயத்தை உடைச்சு ஊற்றிடுங்களேன். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களை நம்புற ஆண்டவரே, எனக்கான விடுதலை, அற்புதத்தை, இரக்கத்தை நீங்க தான் செய்ய முடியும். உன் குடும்பத்துக்கு அற்புதத்தை அவர் தான் செய்ய முடியும்.